லவ்தேத்து இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை மற்றும் ஞாயிறு மறைவுரை சிந்தனை. பிப்ரவரி 28. கோட்டானா நகர் புனித மார்கரெட். இத்தாலி நாட்டில் துஸ்கானியாவில் உள்ள லூதியானாவில் கிபி 1247 ஆண்டு விவசாய குடும்பத்தில் பிறந்தார் மார்கரெட். வளர்ப்பு தாயாரால் வளர்க்கப்பட்ட மார்கரெட் தன் 17வது வயதில் காதல் வயப்பட்டு தன்னை விரும்பிய இளைஞரோடு கூடி வாழ்ந்தார். ஒரு மகனுக்கு தாயான மார்கரெட் சில வருடங்களில் தன் காதலரை விபத்தில் பறிகொடுத்தார். தன் பெற்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்படாத மார்கரெட் கோட்டானாவில் இருந்த பிரான்சிஸ்கன் துறவியர் சபையினில் அடைக்கலம் புகுந்தார். தன்னை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய மார்கரெட் பிரான்சிஸ்கன் 3ஆம் சபையினில் துறவரம் பூண்டு நோயுற்ற ஏழைகளை பராமரித்தார். இறை பக்தியில் சிறந்து விளங்கி ஒருத்தல் முயற்சிகளை மேற்கொண்டு தூய்மையில் வாழ்ந்த இவருக்கு ஆண்டவர் இயேசு 2 முறைகள் காட்சி அளித்து உரையாடினார். ஏழைகளுக்கும் நோயாளிகளுக்கும் உதவிகள் செய்த மார்கரெட் கிபி 1286 ஆண்டு புதிய துறவர சபையினை தோற்றுவித்து கோட்டானா நகரில் மருத்துவமனையினை கட்டி எழுப்பினார். 29 ஆண்டுகள் ஏழைகளுக்கும் நோயுற்றவருக்கும் பணிகள் செய்த மார்கரெட் கிபி 1297 பிப்ரவரி 22ஆம் நாள் விண்ணகம் சேர்ந்தார். கிபி 1515ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் சிங்கராயர் இவரை அருளாளராக அறிவித்தார். கிபி 1728ஆம் ஆண்டு மே 16ஆம் நாள் திருத்தந்தை 13ஆம் ஆசீர்வாதப்பரினால் புனிதராக உயர்த்தப்பட்டு மனநோயாளிகளுக்கு பாதுகாவலராக அறிவிக்கப்பட்டார். கோட்டானா நகர் புனித மார்கரெட் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கணவரை இழந்து வாடுகின்ற பெண்கள் நம்பிக்கையோடும் மன வலிமையோடும் வாழ்வதற்காகவும் அவர்கள் இறைவனால் ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிப்போம். ஞாயிறு மறைவுரை சிந்தனை. தவக்காலம் 2ஆம் ஞாயிறு. ஆண்டவரின் உருமாற்றம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தினுடைய 2ஆம் ஞாயிறில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 17 இறை வார்த்தைகள் 1 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும்
அவர் சகோதரரான யோவானையும் ஓர் உயர்ந்த மலைக்கு தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. இதோ, மோசேயும் எலியாவும் அவர்களுக்கு முன் தோன்றி இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தனர். பேதுரு இயேசுவை பார்த்து, ஆண்டவரே, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைக்கட்டுமா? இது உமக்கு விருப்பமா என்றார். அவர் தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்த போது ஒளிமயமான மேகம் ஒன்று அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. அதை கேட்டதும் சீடர்கள் மிகவும் அஞ்சி முகம் குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களிடம் வந்து அவர்களைத் தொட்டு, எழுந்திருங்கள், அஞ்சாதீர்கள் என்றார். அவர்கள் நிமிர்ந்து பார்த்தபோது இயேசு ஒருவரைத் தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது இயேசு, மானிட மகன் இறந்து உயிருடன் எழுப்பப்படும் வரை இக்காட்சியைப் பற்றி எவருக்கும் சொல்லக்கூடாது என அவர்களுக்கு கட்டளையிட்டார். அன்னையாம் திருச்சபை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த உயர்ந்த மலையில், பாரம்பரியமாக தாபோர் மலை என்று சொல்கிறோமே, அந்த உயர்ந்த மலையில் உருமாறியதும் தோற்றம் மாறியதும், அதனால் திருத்தூதர்களுக்கு, அப்போஸ்தலர்களுக்கு அவர்களுடைய நம்பிக்கை திடப்பற்றதையும் அழகாக திருச்சபை நமக்கு கற்றுத்தருகிறார். ஆகவே இந்த நாளில் நாம் இந்த நற்செய்தியிலிருந்து எடுத்துக்கக்கூடிய பாடங்கள் என்ன? முதலாவது, நம் துன்பங்கள் துயரங்கள் வழியே நடக்கிற பொழுது, நமக்கு கஷ்டங்கள் இன்னல்கள் இடர்கள் வருகிற பொழுது நமக்கு ஆறுதல் கொடுக்கிற கடவுளாக நம் ஆண்டவர் இருக்கிறார். அதைத்தான் நாம் முதலில் பார்க்கிறோம். இந்த உயர்ந்த மலையில இந்த தோற்ற மாற்றம் எப்பொழுது நடக்குது தெரியுமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு செல்ல இருக்கிறார். அந்த எருசலேமில் அவரை கொல்ல இருக்கிறார்கள், அவரை தீர்த்து கட்ட போகிறார்கள் என்கிற அந்த நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த தோற்ற மாற்ற நிகழ்வானது நடக்கிறது. நாம் பார்க்கிறோம், மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 1வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து கொண்டு அந்த உயர்ந்த மலையை ஏறுகிறார். எருசலேமுக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அது ஒரு உயர்ந்த மலை. இன்னைக்கு கூட ஏறி போனோம்னா கஷ்டம்தான். கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி கார் மாதிரி ஒரு வண்டி அப்படி போகும். அங்கே போனீங்கன்னா ஒரு அழகான ஒரு கோவில். அங்கே அன்னைக்கு இவர் சொன்னார் இல்லையா, நம்ம பேதுரு சொன்னார் இல்லையா, அங்கே 3 கூடாரங்களை எழுப்பட்டுமா, உங்களுக்கு ஒரு கூடாரமோ நான் எழுப்பட்டுமான்னு சொன்ன மாதிரி, அங்கே அந்த கோயிலில் ஒரு சாப்பிள் வந்து மொய்சனுக்கு ஒரு குட்டி சாப்பிள், அதுக்கப்புறம் இறைவாக்கினருக்கு ஒரு குட்டி சாப்பிள், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு ஒரு பெரிய கோயில் என்று அழகாக அந்த தாபோர் மலை, உயர்ந்த மலை மிக அழகாக இருக்குது. அப்ப ஏன் ஆண்டவர் அங்க கூட்டிட்டு போறாருன்னா, அவருடைய மரணத்தின் செய்தி இவர்களுக்கு துயரத்தை கொடுக்கும் என்று அறிந்து அவர்களை திடப்படுத்த வேண்டும். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8 முதல் 10 முடிய. அன்பிற்குரியவரே, கடவுளின் வல்லமைக்கேற்ப நற்செய்தியின் பொருட்டு துன்பத்தில் என்னுடன் பங்குகொள். அவர் நம் செயல்களை முன்னிட்டு அல்ல, காலங்களுக்கு முந்திய தமது தீர்மானத்தின்படி கிறிஸ்து இயேசு வழியாக நமக்கு அளிக்கப்பட்ட அருளின்படி நம்மை மீட்டுள்ளார். நமக்கு தூய அழைப்பு விடுத்துள்ளார். நம் மீட்பராகிய கிறிஸ்து இயேசு உலகில் தோன்றியதன் மூலம் இப்போது அருள் வெளிப்பட்டுள்ளது. அவர் சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தியின் வழியாக ஒளிரச் செய்தார். மனிதர்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்ப்பாங்களோ அப்படி பார்க்காம கடவுள் இதை எப்படி பார்க்கிறாரு அப்படின்றத பார்க்கணும். அப்படின்றத கற்றுக் கொடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் அவருடைய சீடர்களை, அவருடைய திருத்தூதர்களை அவர் அந்த உயர்ந்த மலைக்கு, பாரம்பரியத்தின்படி தாபோர் மலை என்று சொல்கிறோமே, அந்த உயர்ந்த தாபோர் மலைக்கு அவர் அழைத்து செல்கிறார். அதுல பாருங்க, நம்மளுடைய கஷ்டங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நம்மை மேல் நோக்கி பயணிக்க அழைக்கிறார். ஆண்டவரே என் ஒளியும் என் மீட்பும், நான் யாருக்கு அஞ்சுவேன், யாருக்கு அஞ்சி நடுங்குவேன் என்று விவிலியத்தின் வார்த்தைகள் சொல்றது போல மேல் நோக்கி நம்மை அழைக்கிறார்.
நம்ம தோண்டு விழுகின்ற பொழுதெல்லாம் மேல் நோக்கி நம்ம அடைக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. தவக்காலம் நடக்குது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடைய பாடுகளை தியானிச்சு கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 முறை தரையில் விழுகிறதை நாம் சிலுவை பாதையில் தியானிக்கிறோம். நம்ம விழுந்து கிடக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார், மேல வா, ஏறி வா. அதனுடைய ஒரு அடையாளமாக தான் அவர் சீடர்களை கூட்டிட்டு அந்த உயர்ந்த மலை மேலே ஏறுவது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த தோற்ற நிகழ்வில் தோற்றம் மாறுகிற அந்த வேளையில பரலோகத்திலிருந்து ஒரு குரல் துணிக்கிறது. என்ன குரல் அது? இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள், செவி கொடுங்கள். மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 5வது வசனத்தில் நாம் இதை பார்க்கிறோம். ஆண்டவர் தெளிவா சொல்ற, இவர் சொல்றத நீங்க கேளுங்க. பிரியமான என் சகோதர சகோதரிகளை, இன்னைக்கு நிறைய பேர் நம்ம ஜெபிக்கிறோம். கோயிலுக்கு போகும் பொழுதெல்லாம், திருத்தலங்களுக்கு செல்லும் பொழுதெல்லாம், ஆண்டவரே எனக்கு இதை செஞ்சு கொடுங்க, அதை செஞ்சு கொடுங்க, இதெல்லாம் நம்ம கேட்கத்தான் செய்யறோம். ஆனா அவர் சொல்றதை நம்மள எத்தனை பேர் கேட்கிறோம் அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குரிய. சமீபத்துல ஒரு இளைஞனை சந்திச்சேன். அந்த இளைஞன் அவர் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு சூழல் வரும் பொழுது அவர் சொல்றாரு, பல இடங்கள்ல அவர் இன்டர்வியூக்கு அப்ளை பண்ணியிருக்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட கம்பெனி அவரை அப்பாயின்ட் பண்ணி அவரை கூப்பிடுறாங்க. அந்த ஆபீஸ்ல சேர்ந்த உடனே முதல் வேலையாக அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா, இந்த ஸ்கேம் பண்ற வேலை. ஸ்கேம்னா தெரியும் இல்லையா? போன் பண்ணி அவங்களுடைய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வச்சு அவங்களை ஏமாத்தி, இது ஒரு வேலை. அப்படி ஒரு ஸ்கேமிங் கம்பெனில அவருக்கு வேலை கிடைக்குது. தொடக்கத்துல போகும்போது அவரு என்ன வேலைன்னு தெரியாம போறாரு. ஆனா உள்ள போன பிறகு ஐயோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை நான் செய்ய மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவருடைய டிகிரி, இவருக்கு இருக்கிற அந்த டேலண்டையும் பார்த்து, இவருடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவருக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், தமிழ் நல்லா தெரியும், ஹிந்தி நல்லா தெரியும். இவருடைய லாங்குவேஜ் ஸ்கில்ஸை பார்த்துட்டு சொல்றாங்க, இல்ல உன்ன மாதிரி ஆள் வேணும், உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் நாங்க தரோம். ஒரு ஃப்ரெஷருக்கு வேற வேலைக்கு போனா 30,000 தான் கிடைக்கும், நாங்க உனக்கு 50,000 வரைக்கும் தரோம், நீ எங்களுக்கு டார்கெட் மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். எப்படி? மற்றவங்களை ஸ்கேம் பண்றது ஒரு டார்கெட், மற்றவங்களை ஏமாத்தி பணம் பறிக்கிறது ஒரு டார்கெட் பிக்ஸ் பண்ணி இந்த டார்கெட் மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். ஒரு மாதத்துக்கு 50,000 ஃப்ரெஷருக்கு. அப்ப இவருக்கு ஒரே ப்ரெஷர். ஏன்னா வெளியில வேற இடத்துல வேலை தேடும் பொழுது வேலை கஷ்டமா இருக்கு, வேலை கிடைச்சாலும் பெரிய சம்பளம் இல்லாம இருக்கு. இங்க எடுத்தோன்னா 50,000 தராங்க. ஆனா அந்த நேரத்துல இந்த சகோதரர் என்ன பண்றாரு தெரியுமா? மத்தவன் வாயிலையும் வைத்தியம் அடிச்சு நம்ம சம்பாதிக்க கூடாதுன்னு முடிவெடுத்து கிடைக்கிற வேலையை, ஒரு சின்ன வேலையை, ஒரு 5,000 வருமானம் இருக்கிற, ஒரு 5,000 6,000 வர மாதிரி ஒரு வருமானம் இருக்கிற ஒரு வேலையில போய் சேர்றாரு. இந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு அவர் சொல்றாரு, இன்னைக்கு அவர் மிகப்பெரிய பதவியில, ஒரு 5 வருஷம் தான் ஆயிருக்குது அவர் காலேஜ் முடிச்சு, இன்னைக்கு மிகப்பெரிய பதவியில இருக்கிறார். ஒரு மாதத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம் அவர் வாங்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய பதவி. அப்ப நான் யோசித்து பாக்குறேன், அன்னைக்கு ஒருவேளை அவர் ஆண்டவர் உள்ள இருந்து இதயத்திலிருந்து பேசும் இந்த குரலுக்கு செவி சாய்க்காமல் இருந்தால் இன்னைக்கு அவர் மிகப்பெரிய ஒரு ஃப்ராடாக ஒரு கம்பி ஜெயில கம்பி எண்ணி கொண்டிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு அந்த பணம் எனக்கு வேண்டாம், இது ஆண்டவருடைய சித்தம் இல்லை என்று அறிந்ததை ஒதுக்கி தள்ளினதுனால, பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமையில இருக்கிறாரு. இதை அவர் சாட்சியாக சொல்லக்கூடிய நிலைமையில இருக்கிறார். ஆண்டவர் இயேசு மீண்டுமாக இந்த நற்செய்தி நமக்கு வெளிப்படுத்துவது, நாம் அவருக்கு செவி சாய்க்க வேண்டும். பரலோகத்திலிருந்து குரல் வருகிறது, இவரே என் அன்பார்ந்த மைந்தன், இவருக்கு நீங்கள் செவி சாயுங்கள், கேளுங்க, அவர் சொல்றதை கேளுங்க. இன்னைக்கு நம்மளுடைய பிரச்சனைகள்ல இருந்து நம்ம வெளியில வரணும், நம்மளுடைய தொல்லைகள்ல இருந்து வெளியில வரணும், நம்மளுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு திசையில நம்ம போகணும் நமக்கு தெரியணும். முதலாவது அவர் சொல்றதுக்கு நம்ம செவி சாய்க்கணும், பைபிள் வாசிக்கணும். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பைபிள் வாசிக்கிறதே இல்லை, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பைபிள் கேட்கறதே இல்லை. ஏதோ கோயிலுக்கு பிரசங்கத்தின் போது, அதுக்கப்புறம் நற்செய்தி வாசிக்கும் பொழுது கொஞ்சம் பைபிள் கத்துக்கிறாங்களே தவிர, தனிப்பட்ட முறையில ஆண்டவரோடு உட்கார்ந்து ஆண்டவருடைய அந்த இறை வார்த்தையை தியானிக்கிற பழக்கம் இன்னைக்கு மிக மிக குறைவாக இருக்கிறது. ஆண்டவர் இன்னைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், லிசன் டு ஹிம். அவர் சொல்வதற்கு நீங்கள் செவி கொடுங்க, அவருக்கு நீங்க செவி கொடுங்க. திருப்பாடல் 119 105வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், நம்முடைய காலடிகளுக்கு அவருடைய வாழ்க்கை விளக்கு. நம்ம எந்த டைரக்ஷன்ல போகணும், எந்த ரூட்ல போகணும் அப்படின்றதுக்கு ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும். மனித ஞானம் ரொம்ப குறுகிய ஞானம், மனித அறிவு குறுகிய அறிவு. மனிதர்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் வச்சுதான் அவங்க எதையும் பேசுவாங்க. புரிந்து கொள்ளுங்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர்களால் சரியான வழியை நம்மளுக்கு காட்ட முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை தான் நமக்கு வழி காட்டும். ஆகவே இந்த இறை வார்த்தை நம்முடைய பாதைக்கு ஒளியாக இருக்கணும். மூன்றாவது நாம பார்க்கிறோம், நீங்கள் என்னை நேசித்தால், நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்கள் என்றால் என் கட்டளைகளுக்கு நீங்கள் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள் என்று ஆண்டவர் யோவான் எழுதின நற்செய்தி 14வது அதிகாரம் 15வது வசனத்தில் சொல்கிறார். யோவான் 14:15 சொல்றாரு,
நீ எனக்கு நண்பனா இருக்கணுமா? கீழ்ப்படி, கீழ்ப்படி. நீ என்ன நேசிக்கிறியா? கீழ்ப்படி. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்காதவன், ஆண்டவருடைய வார்த்தையின்படி தன் காலடிகளை நகர்த்தாதவன், ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத எவனும் ஆண்டவருடைய அன்புக்குரியவனாக இருக்க முடியாது. தகப்பன் சொல்கிறார், இவன் என் அன்பார்ந்த மகன். சொல்றது கீழ்ப்படின்னு என்ன அர்த்தம்? இயேசு நான் சொல்றதெல்லாம் கீழ்ப்படுகிறாரு, நீங்க இயேசு சொல்றதுக்கெல்லாம் கீழ்ப்படியணும்னு அர்த்தம். அப்ப நல்லா புரிச்சுக்கோங்க. நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது முதலாவது பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கஷ்டத்திலையும் வேதனையிலையும் இருக்கும்போது ஆண்டவரே நம்மளை உயர்த்துறாரு, தன்னைத்தானே வெளிப்படுத்துறாரு. நான் உங்களோடு இருக்கிறேன்றதை வெளிப்படுத்துறாரு. அது முதலாவது. ரெண்டாவது, நான் இருக்கிறேன்றதை மட்டும் வெளிப்படுத்தல, நான் எப்படி போகணும், நம்ம அடுத்து என்ன ஸ்டெப்ல போகணும்ன்றதையும் நமக்கு வெளிப்படுத்துறாரு. ஆனா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பைபிள் படிக்கணும், பைபிளை கீழ்ப்படியணும் அப்படின்றது தெளிவுபடுத்துறாரு. This takes us to the third point. மூணாவது பகுதிக்கு நம்ம சொல்கிறோம். பாருங்க, மத்தேயு எழுதிய நற்செய்தி 17வது அதிகாரம் 7வது வசனம் தெளிவாக சொல்லுகிறது. எழுதுகிற நீங்க அஞ்ச வேண்டாம், எழுதுருங்க. ஏன்னா அந்த தோற்றமாற்றம் நிகழ்வு நடந்த பிறகு, இந்த சத்தம் கேட்ட பிறகு திருத்துதர்கள் அப்படியே பயந்து போறாங்க. ஆண்டவர் சொல்றார், நோ, கவலைப்படாதீங்க, எழுதுருங்க. மீண்டும் ஆண்டவர் பாருங்க, பயத்தில் துவண்டு போகிறவர்களை எழுப்புகிறார். திருப்பாடல் 145:14 வாசிக்கிறோம். ஆண்டவர் வீழ்வோரை எல்லாம் தாங்குகிறார், அவர் தாங்குகிறார், அவர் உயர்த்துகிறார். அவர் அப்படி உயர்த்துறது மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையில நம்ம அவருக்கு எப்படி சாட்சியாக விளங்கணும் அப்படின்றதுக்கு அவர் வழிகாட்டுகிறார். அவர் நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை திடப்படுத்துகிறார். என்ன சொல்ல போனா, ரோமியருக்கு எழுதப்பட்ட நிருபத்தில் 12வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் நம்மளுடைய மனங்களை எல்லாம் புதுப்பிக்கிறார். நம்ம கஷ்டத்துல இருக்கும் போது நம்மளை கைவிடுறது இல்லை, நமக்கு பக்கத்துல இருக்கிறான்னு, அவன் கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. எப்படி வெளியில வரணும்னு தெரியாம இருக்கும் பொழுது நான் இப்படிதான் நீ வெளியே வரணும்னு வழிகாட்டுறாரு. மூன்றாவதாக, நம்ம மீண்டும் பயத்தில் இருக்கும்போது அந்த பயத்தை எல்லாம் களைந்து நிகழ்வை தியானிக்கிற வேளையில், இந்த தவக்காலத்தில் நாம் கடந்து செல்கிற வேளையில் ஒரு போதும் ஆண்டவர் நம்மை கைவிடாதவர் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இருக்கிறார், இந்த உலகத்தை காண்பிக்கும் அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த நம் வாழ்வை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு தர வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து ஜெபிப்போம். மீண்டும் இத்தகைய சிந்தனைகளோடு உங்களை சந்திக்கும் வரை ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். அன்பு நேயர்களே, இந்நேரம் வரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது ஞாயிறு மறைவுரை சிந்தனை. இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய நாள் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. வணக்கம்.